ரவி அவர்களுக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அவ்வளவுதான். ரொம்ப வாய்க்கொழுப்பு அதிகம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கும் என்று ஒரு வகை பிராணியை குறிப்பிடுவார்கள். அதே போல அந்த பிராணியை போன்று இங்கே இருக்கிற ஆளுநர் இருக்கிறார். மார்ஷால் தான் இந்தியா கெட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார். மார்ஷால் தான் ஜாதி உருவாகி இருக்கிறது, மார்ஷால் தான் மதம் உருவாகி இருக்கிறது, மார்ஷால் தான் வறுமை ஏழ்மை நீடிக்கிறது என்று மிக தவறான மிக மோசமான ஒரு அப்பட்டமான ஒரு அவதூறை அவர் எங்கிருந்து சொல்லுகிறார்? எங்கே தெருவில் நின்றல்ல, ஆளுநர் மாளிகையில் இருந்து இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற ஒரு பழமொழி உண்டு. மார்க்ஸ் குறித்து இவருக்கு எதுவும் தெரியாது என்ற அர்த்தம் அல்ல, வேண்டும் என்றே சொல்லுகிறார். RSS மனு தர்மம் வெற்றி பெற வேண்டும் என்கிற குறுகிய புத்தி படைத்த ரவி இங்கே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இதே போன்ற கருத்துக்களை திரும்ப திரும்ப அவர் பேசுவாரையானால் தமிழ்நாட்டில் அவர் நடமாட முடியாத நிலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்படுத்தும். காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை, அதற்காக நேரம் கட்டியிருந்தோம். அவர்கள் 10:45 வர சொல்லியிருந்தார்கள். தோழர் பெரியசாமியும் தோழர் வீரபாண்டியும் நானும் முதலமைச்சர்களை சென்று சந்தித்து குறிப்பாக வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மாசல்லா மாணிக்கம், மாபெரும் தலைவர் மாணிக்கம் அவருடைய 100ஆண்டு நிறைவு விழா வருகிற 4ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அழைப்புதலை கொடுப்பதற்கு சென்று அழைப்புதலை கொடுத்து வருகையை உறுதிப்படுத்துவதோடு டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து விட்டு வந்தோம். ஆகவே சற்று தாமதமாக ஆகிவிட்டது என்பதை தெரிவித்து நான் நீண்ட நேரம் இங்கே உரையாற்ற விரும்பவில்லை. நீண்ட நேரமாக குறிப்பாக ஊடக நண்பர்கள் வெயிலில் காத்து கொண்டு இருக்கிறீர்கள். அதே மாதிரி தோழர்களும் பொதுமக்களும் வெயிலில் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீண்ட நேரம் நிற்க வைக்க விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் ஆளுநராக இருக்கிற மேதகு ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ந்து கண்டனத்திற்கு உள்ளாகி வருகிறார். தொடர்ச்சியாக அவரை கண்டித்து பல இயக்கங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. 10,000த்திற்கு மேற்பட்ட மக்களும் பொதுமக்களும் கட்சி தோழர்களும் அதில் பங்கேற்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதேபோல் மற்ற தோழமை கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து பிறகு மனிதனை ஒரு மிருகம் கடிக்கும் என்பது சொல்வார்கள். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிக்கும் என்று ஒரு வகை பிராணியை குறிப்பிடுவார்கள். அதே போல் அந்த பிராணியை போன்று இங்கே இருக்கிற ஆளுநர் இருக்கிறார். அவர் மனிதராக இல்லை, ஒரு பிராணி போன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் ஏற்கனவே பல தகாத கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக பேசுகிறார், மதச்சார்பின்மை கொள்கைக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி மொழிக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறார், சனாதானத்தை ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிறார், ஜாதியை ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கிறார், வன்முறையை தூண்டும் விதமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நான் சுருக்கமாக குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், ரவி அவர்களுக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அவ்வளவுதான். ரொம்ப வாய்க்கொழுப்பு அதிகம். இந்த வாய்க்கொழுப்பை அவர் அடக்கிக் கொள்ள வேண்டும். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதரை கடித்த பிராணியை போல இன்றைக்கு மார்க்ஸ் குறித்து அவதூறு பேசுகிறார். மார்க்ஸால் தான் இந்தியா. உங்க சண்டை முடிஞ்சிருச்சா? உங்க சண்டை முடிஞ்சிட்டா? மார்க்ஸ் குறித்து அவதூறு பேசுகிறார். மார்க்ஸால் தான் இந்தியா கெட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார். மார்க்ஸால் தான் ஜாதி உருவாகி இருக்கிறது, மார்க்ஸால் தான் மதம் உருவாகி இருக்கிறது, மார்க்ஸால் தான் வறுமை ஏழ்மை நீடிக்கிறது என்று மிக தவறான மிக மோசமான ஒரு அப்பட்டமான ஒரு அவதூறை அவர் எங்கிருந்து சொல்லுகிறார்? எங்கே தெருவில் நின்றல்ல,
ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டித்து ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மார்க்ஸ் குறித்து அவர் ஏதோ தெரியாமல் பேசிவிட்டார் என்று நான் கருதவில்லை. இது அவர் வெளியிட்ட கருத்து என்பது RSS கருத்து. RSS கருத்து. RSS அமைப்பிற்கு 3 எதிரிகள். ஒரு எதிரி இஸ்லாமியர்கள் எதிரி, கிறிஸ்தவர்கள் எதிரி. மூன்றாவது மிக முக்கியமான எதிரி யார் என்றால் கம்யூனிஸ்டுகள் தான் உடைய எதிரி. இதுதான் RSS தத்துவம். அதை மற்றவர்கள் வெளிப்படுத்தவில்லை. மோடி மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். மற்ற RSS தலைவர்கள் BJPயினர் மறைமுகம் வெளிப்படுத்துகிறார்கள். ரவிக்கு வாக்குறுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நேரடியாக இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இது மிக மிக மோசமான கருத்து. மார்க்ஸ் இந்தியாவிற்கு வரவில்லை. லண்டனில் இருந்தபடியே, லண்டனில் இருந்து கொண்டே இந்தியாவை பற்றி ஆய்வு செய்து, இந்தியா இப்படி சுதந்திர போராட்டம் மற்றவர்களில் பின்னுக்கு போவதற்கான காரணங்கள் என்ன, இங்கே இருக்கிற ஜனநாயக படுகொலைகள் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, அதற்கு எதிர் காரணம், ஜாதி ஒரு காரணம், மதம் ஒரு காரணம், இவைகளை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து அவர் எழுதிய அந்த நீண்ட உரையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இல்லை, வேண்டுமென்றே அவர் சொல்லுகிறார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிற ஒரு பழமொழி உண்டு. மார்க்ஸ் குறித்து இவருக்கு எதுவும் தெரியாது என்ற அர்த்தம் அல்ல, வேண்டுமென்றே சொல்லுகிறார். ரவி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கவி பேரரசு வைரமுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் அல்ல. திராவிட இயக்கத்தை ஆதரிப்போர், இன்னும் சொல்ல போனால் கலைஞர் மீது உயிரையே வைத்திருப்பவர். அவர் மார்க்சினுடைய நூற்றாண்டில் மார்க்ஸ் குறித்து ஒரு கவிதை, நீண்ட கவிதை எழுதினார். அதில் 2 வரி உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் புரிய முடியமாக 2 வரியில் சொன்னார். மின்சாரம் இல்லாமல் உலகம் இல்லை, மார்க்ஸ் இல்லாமலும் உலகம் இல்லை என்று வைரமுத்து சொன்னார். மின்சாரம் இல்லாமல் உலகம் இருக்கவே முடியாது, இயங்கவே முடியாது இன்றைக்கு. அதே போல மார்க்ஸை நிராகரித்து விட்டு இந்த உலகம் கிடையாது. மார்க்சினுடைய கொள்கை வெற்றி பெற்றால்தான், உலகம் முழுவதும் வெற்றி பெற்றால்தான் போரற்ற உலகை காண முடியும். இல்லை என்றால் ஒருபோதும் காண முடியாது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் தொடங்கி 1 மாதத்தை இன்றோடு ஓராண்டு ஆகிறது. இன்றோடு சரியாக ஓராண்டு ஆகிறது. போர் நீடிக்கிறது, நீடிக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். அங்கே மட்டும் போர் நடக்கவில்லை, வேறு பல இடங்களிலும் போர்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஏகாதிபத்தியம் இருக்கிற வரையில் போர் நடக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் போர் நடக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் வறுமை இருக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் வேலையின்மை இருக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் மதங்கள் இருக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் ஜாதிகள் இருக்கும், முதலாளித்துவம் இருக்கிற வரையில் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் அனைத்தும் இருக்கும். இதை முற்றாக ஒழித்து கட்டுவது எது என்று சொன்னால் ஒரே ஒரு மந்திரம்தான். மார்க்ஸ் சொன்ன பொது உடைமை என்கிற அந்த மகத்தான தத்துவம் வெற்றி பெறுவதன் மூலமாகத்தான் இவை அனைத்திற்கும் சாவுமணி அடிக்க முடியும். இவைகளுக்கு சமாதி கட்டுகிற அந்த மகத்தான தத்துவத்தை உலகத்தில் ஏராளமான விஞ்ஞானிகள் உண்டு, ஏராளமான விஞ்ஞானிகள், ஏராளமான கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஞ்ஞானிகளையும் மிஞ்சிய விஞ்ஞானி யார் என்று சொன்னால் அவர்தான் தோழர் கார்ல் மார்க்ஸ். உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்காத சுரண்டல் என்றால் என்ன, சுரண்டல் எப்படி நடைபெறுகிறது, வறுமை எப்படி வருகிறது என்பதை ஆதாரபூர்வமாக இந்த உலகத்திற்கு அளித்த மனிதர் அவர். சாதாரண மனிதர் அல்ல. உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், இழக்கப் போவது கைவிலங்கை, பெறப்போவது பொன்னுலகை என்கிற அந்த மகத்தான தத்துவத்தை உலகத்தில் இருக்கிற அனைத்து உழைப்பாளி மக்களுக்கும், அவர்கள் காவல்துறையில் இருக்கலாம், அரசு பணியில் இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மீடியா நண்பர்களாக இருக்கலாம், மூட்டை தூக்குற தொழிலாளியாக இருக்கலாம், சிறு வணிகர்களாக இருக்கலாம், சிறு குறு நடுத்தர தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் விடிமோட்சம் எதுவும் என்று சொன்னால் மார்க்ஸ் அளித்த தத்துவம் தான் என்பதை இந்த உலகம் நன்கறியும். அந்த தத்துவம் வெற்றி பெறக்கூடாது, RSS மனு தர்மம் வெற்றி பெற வேண்டும் என்கிற குறுகிய புத்தி படைத்த ரவி இங்கே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார்.
நான் நீட்டிக்க விரும்பவில்லை. அவர் சொன்ன கருத்தை திரும்ப பெற வேண்டும். நாட்டு மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால், இதே நிலை தொடருமையானால், இதே போன்ற கருத்துக்களை திரும்ப திரும்ப அவர் பேசுவாரையானால், தமிழ்நாட்டில் அவர் நடமாட முடியாத நிலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்படுத்தும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்து, அடுத்ததாக நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர், ஏஐடியூசியினுடைய பொதுச் செயலாளர், பஞ்சாபினுடைய வீரமங்கை அருமை தோழர் அமர்ஜித் கவுர் அவர்கள் உரையாற்றுவார்கள். The cause of poor, downtrodden, oppressed, suppressed masses of our country. Because Karl Marx gave voices to these sections. Comrade Mutharasan has explained several things. Just briefly I want to tell you that in the human history, when the working masses were working for 14 hours, 16 hours, 18 hours, no life for themselves, no life for their children, no life for their family, they were working like animals. It is that study which Marx made. Great philosophers, great saints were talking about the miseries of common masses, oppressed people, suppressed people, those who were socially discarded, those who were economically oppressed, those who had no political space, those who had no cultural space. So it was that time when Karl Marx became their voice, when saints and philosophers were talking about them. But Karl Marx said, mere talking will not help. Organize these masses, mobilize these masses, and change this ruthless world. Let us talk of humanity. Let us talk of equality. Let us talk of social justice. Let us talk of economic justice. That is how Karl Marx doesn't belong to one country where he was born in Germany. He doesn't belong to England where he wrote his Das Kapital. He belongs to whole of humanity. And we Indians, communists, are proud of it, that we also follow the Karl Marx philosophy. Karl Marx inspired several revolutions in the world. The first revolution of Russia. After that, Chinese Revolution. Karl Marx inspired not only Lenin, great Ho Chi Minh, who could defeat French colonialists, who could defeat American imperialists. Karl Marx inspired Fidel Castro, who brought about revolution there. And strong Cuba till today is fighting against American imperialism. Karl Marx inspired French Revolution. Karl Marx inspired Nelson Mandela, who fought against apartheid. Karl Marx inspired King Martin Luther, who fought against any kind of racialism. I can take names and names and names of various countries where Karl Marx philosophy and understanding became an inspiration to fight for justice, to fight for human rights, to fight for equality. Why Mr. Ravi and Ravi is trying to portray governor's post dehumanizing it, demonizing it? He is not acting as a governor. He is acting as a stooge of RSS and BJP. Don't think that he is ignorant. He is not ignorant. He is a clever fellow who is following the understanding of RSS and BJP. And let me be clear, you all, the friends, are aware about Hindenburg report. And Hindenburg report has exposed RSS BJP government sitting in the government. Who are they? They are only making Adanis and Ambanis. Big corporates they are serving, and they are letting the poor suffer. The latest report told that top 1% in India are having total share out of wealth 40.5%, and our 50% below Indian masses are having out of total wealth only 3%. This kind of inequality. Why Ravi is afraid of Karl Marx? Why he is afraid of communists?
because communists are talking about downtrodden who are poor today, who are not getting water, who are not getting education, who are not getting health, who don't have minimum wages, they don't have future. And the government sitting over there, Narendra Modi, is denying our old pension scheme, is denying social security to our poor masses. So they are afraid. Their policies are increasing inequality. And Karl Marx inspires to fight the inequality. Karl Marx inspires that come on, come forward, change your lives. Don't keep looking at those who are trying to destroy your life. Don't only speak, organize and mobilize. So friends, I don't want to say much more. I would like to conclude in this short time. In this heated time, suddenly this program is taken and all the friends from media have come to cover. We are very thankful to you. Definitely we would want this coverage because it's not a cause only of CPI. It is a cause of all those in India. Ambedkar talked of Marx. Nehru talked of Marx. Periyar talked of Marx. Marx inspired Indian freedom movement also. Marx talked about Indian freedom movement also. So looking at that whole situation, we would say that now is the time, the world over, those who are supporters of capitalism are very much afraid. Those who are afraid of the people uniting, fighting this inequality and fighting for justice and socialism, they are afraid of them. And that's why, let me say, even when 14 years ago, there was deep recession in the world, things were collapsing, even Pope had to say, hey, come on, you the great capitalists who are thinking you are great, you are in crisis. Do you want to find the way and the path how to come out of your crisis? Go and search Karl Marx. Look for his book. Look into it, how you fall into trap. So, capitalism is always afraid of Marx, and then they look at Marx to understand how the things are happening. And that's why Karl Marx was no individual. He belonged to whole humanity. He is dream for millions and billions of people on this earth planet, and he is a great hope. And with that great hope, we will keep moving. We salute Karl Marx. Mr. N. Ravi, realize it. You are not behaving as a governor. That's why we said governor post need not be there, because that is being used as a political tool by the rulers sitting in Delhi. And he himself is proving that he is not behaving as a governor. He is behaving as just a tool in the hands of RSS BJP government. And that's why we tell him, we know you are not ignorant. We tell him, we know that you are following RSS BJP understanding, and you tell him in Tamil Nadu, till you continue as governor, our party will continue fighting against your every ill statements or bad statements or your bad understanding. Almost 20 bills approved by Tamil Nadu Assembly are lying, and Mr. Ravi is not signing. Why he is talking about Karl Marx? Why he doesn't talk about the bills which are lying and he is not signing? It's very clear. He doesn't want the governments to function. He doesn't want anybody to speak for poor and downtrodden, and that's why we will continue fighting. We will continue fighting any kind of injustice. Thank you, comrades.